இந்த ஒரு வீடியோவில் இந்த பொண்ணுடைய அம்மா இறந்து போயிடறாங்க. இறந்து போனதும் அவங்க அம்மாவுடைய தங்கச்சி அவங்க அப்பாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவங்களும் இந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. டீ போட சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. அவளையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது தெரியாமல் கீழே கொட்டிடுறாங்க. அது தெரியாமல் அவங்கள போட்டு செம்ம அடிச்சு அவளுக்கு ரொம்பவும் கஷ்டமாயி ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து ஏன் என் பொண்ணு இப்படி அடிக்கிறா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் வாய முடுங்க, நானும் இந்த பொண்ணுக்கு அம்மா தான், இவ ஒழுங்கா வரலன்னா என்ன தான் கேட்பாங்க, இப்பயே அடிச்சு வளர்த்தா தான் ஒழுங்கா இருப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சரி விடுமா இதெல்லாம் சரியாயிடும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த சித்தியும் குப்பையிலேருந்து ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து இந்த சாப்பாடு தான் இருக்குது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சித்தி இந்த சாப்பாடு நல்லாவே இல்லை, நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டதுக்கு நாங்களே இதை தான் சாப்பிட்றோம், நீ இதை தான் சாப்பிடணும், உனக்குலாம் அவ்வளோ சாப்பாடுலாம் போட முடியாது, கொடுக்குறத ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணுக்கு இந்த சாப்பாடே வேணாட்டு எடுத்துகிட்டு போய் வச்சிடறா. உடனே அவ்வளோ அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு பசிக்குது, சித்திக்கிட்ட சாப்பாடு கேட்டதுக்கு குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வீடு ரொம்ப ஃபீல் பண்ணாத, நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் கடைக்கு போகிறார். அப்படி போகும்போது வீட்டில் இருக்கிறத ஒழுங்காக சாப்பிட்டு பாடுங்க, இல்லைனா நான் கதவை மூடிட்டுனா திறக்க கூட மாட்டேன், நீங்கள் வெளியே தான் பொழுதுனக்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால சரி வீடுமா நம்ம இருக்கிறத சாப்பிடு அவங்க அப்பா இருக்கிற சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து போட்டு கொடுக்குறாங்க. அதனால் அந்த பொண்ணோட தங்கச்சி வீட்டுக்கு வராங்க. வந்ததும் சித்தி வந்திருக்காங்க, வந்து பாரு அந்த பொண்ணை சொன்னது அந்த பொண்ணுக்கு உட முடியாதனால எழுந்து வரவே இல்லை, உங்கள் சித்தி வந்திருக்காங்க எழுந்து வராமல் தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு சமாடி அடிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த சித்தி உள்ள போய் பார்க்கும்போது ஏன் அந்த பொண்ணை இப்படி அடிக்கிறேன்னு கேட்கறதுக்கு அந்த பொண்ணு அடங்கவே மாட்டா, அதனால தான் நான் அப்படிலாம் அடிக்கிறேன் அப்படின்றதுக்கு இது நம்ம அக்காவோட பொண்ணு தானே, நம்ம தானே அடிக்காத பார்த்துக்கணும், இந்த பொண்ணு ஏன் இவ்வளோ கொடுமைப்படுத்துற அப்படின்னு கேட்டதுக்கு நீ வாய முடியலன்னா இந்த பொண்ணு அடங்கவே அடங்காது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நீ இவ்வளோ அடிக்கிறதுக்கு இந்த பொண்ணை நானே கூப்பிட்டு போய் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூப்பிட்டு போய்